Good morning, children. Take page number 70 in your English book. You see Bender the Blender poem. Let's read this poem. There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon. The knife, the fork, and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room. They have to draw the line and wait until the next time. There once was a blender. There once was a blender. His name was Bender. ஒரு காலத்தில் இருந்தது பிளெண்டர். பிளெண்டர் மீன்ஸ் மிக்ஸி. ஹிஸ் நேம் வாஸ் பெண்டர். அதனுடைய நேம் என்னது? பெண்டர். வென் நோ ஒன் வாஸ் ஹோம், யாருமே வீட்டில் இல்லாத பொழுது, ஹீ வுட் கம் அலைவ் அண்ட் ரோம், அந்த மிக்ஸிக்கு உயிர் வந்துடும், அந்த வீட்டில் உலாவும். தென் ஆல் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வுட் பி த சூன், த நைஃப், த ஃபோக் அண்ட் த ஸ்பூன். விரைவிலே அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று கூடிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா த நைஃப், த ஃபோக் அண்ட் த ஸ்பூன். கத்தி, முள்கரண்டி, ஸ்பூன், இவைகள் தான் அந்த பெண்டருடைய ஃப்ரெண்ட்ஸ். தே வுட் கேதர் அரவுண்ட் அண்ட் ரன் ஆல் ஓவர் த கிரவுண்ட். அவங்க எல்லாம் ஒன்று கூடி, கிரவுண்டுங்கிறது இங்கே ஹாலை குறிக்குது, ஹாலில் ஓடி ஆடி விளாடுவாங்க. சூன் எவ்ரி ஒன் இஸ் க்ளம், ஹியரிங் த கார் ரூம். விரைவிலேயே எல்லாரும் வாடி போயிடுவாங்க, சோகமாயிடுவாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து வெளியே போயிருக்காங்க இல்லையா, அவங்க திரும்பி காரில் வந்துட்டுருக்காங்க. அந்த காரிலுடைய ஹார்ன் சத்தம் கேட்கும்போது அவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? வருத்தமாயிருவாங்க. அவங்க விளையாட்டை அந்த விளையாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லாத நேரம் வர அவங்க வெயிட் பண்ணும். ஓகேவா? இதுதான் இந்த போயத்தினுடைய மீனிங். Okay, let's sing this poem. There once was a blender, his name was Bender. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. When no one was home, he would come alive and roam. All his friends would be the soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room. Soon everyone is glum, hearing the car room. They have to draw the line and wait until next time. They have to draw the line and wait until next time. Okay, do you like this poem, children? ஒரு தடவை இந்த போயத்தை படிங்க, படிச்சுட்டு அழகாக எழுதி பாருங்கள். எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வைங்க. தேங்க்யூ. ஐ வில் மீட் வித் நெக்ஸ்ட் லெசன்.